ஒரு மனுஷனை அசிங்கப்படுத்திட்டோம், ஆ நம்ம ஃபங்க்ஷனுக்கே வர முடியாமல் செஞ்சிட்டோம் அப்படின்னு நினச்சி நீ கர்வப்படாது. அது உன்னை நீ தாழ்த்திக்கிறேன்னு அர்த்தம், அசிங்கப்படுத்திக்கிறேன்னு அர்த்தம். வசதி இருக்கிற விட வசதி இல்லாதவங்க கிட்ட இருக்க பாருங்கள், அவங்க உண்மையாக இருப்பாங்க, நம்மளுக்கு ஒன்றுனா ஓடி வருவாங்க. அதனால் நீங்கள் ஒரு நல்ல மனுஷங்களை எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு தாங்க லாஸு, அவங்களுக்கு லாஸ் கிடையாதுங்க, அவங்களுக்கு லாபம் தாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லுவேன், மன அமைதியோடு இருக்கலாம். ஏன்னா உங்கள் வீட்டு வாசலில் வந்து நின்று அசிங்கப்பட வேணாம் பாருங்கள். கரெக்ட் தானே நான் சொல்கிறது? அவங்க வீட்டில் கூழ் இருக்கோ, தண்ணி இருக்கோ, இல்லை சாதம் இருக்கோ இல்லையோ, நிம்மதியாக சாப்பிட்டு தூங்கலாம் பாருங்கள். நீங்கள் கூப்பிட்டீங்கன்னுக்காக வந்துட்டு அசிங்கப்பட்டு அவமானப்படுத்திட்டு கண்ணீரை விட்டு சிந்திட்டு அவங்க நிம்மதியை கெடுத்துட்டு போக வேணாம் பாருங்கள். கரெக்ட் தானே நான் சொல்கிறது? அப்போது நீங்கள் பண்ணுறது தாங்க நியாயம். ஏன்னா நீங்கள் புண்ணியத்தை தாங்க சேர்த்துக்கிறீங்க. ஏன்னா கூப்பிட்டு அவங்கள அசிங்கப்படுத்தி அவங்க நிம்மதியை கெடுக்க வேணாம்னு நினைக்கிறீங்களே. ரொம்ப நல்ல மனசுங்க உங்களுக்கு. ப்ளீஸ் எனக்கு லைக்